அனைவருக்கும் வணக்கம். ஸோ குரூப் ஒன் மெயின்ஸுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ குரூப் ஒன் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குமே 360 டிகிரியில் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேவா? அப்போதான் என்ன டாப்பிக்கை எப்படி கேட்டாலும் நம்மளால அட்ரஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த குரூப் ஒன் மெயின்ஸுக்காக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தனியாக செப்பரேட்டாக நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஷார்ட் நோட்ஸ் வந்து இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு சில பேர் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் எல்லா கண்டென்ட்டையுமே கவர் பண்ணிட்டேனா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்க வேணாம். சரிங்களா? ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்விரான்மெண்ட் புக்கை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி குரூப் ஒன் மெயின்ஸில் இருக்கக்கூடிய 9 சப்ஜெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சரியா? ஸோ இந்த புக்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரிடிக்டட் டாபிக்ஸை மட்டுமே ஒரு சில இடத்துல புக்ஸாக போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓவராலாக குரூப் ஒன் சிலபஸில் என்ன மாதிரியான சிலபஸ் டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே 360 டிகிரி கவரேஜை வந்து இந்த இடத்துல நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது இந்த புக்குக்கு மட்டும் இல்லை, ஆல் 9 புக்ஸ்க்கு இதே தான் வந்து நம்ம அப்ஜெக்டிவாக எடுத்து எல்லா புக்ஸையுமே வந்து 360 டிகிரி அனாலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ நீங்கள் இந்த குரூப் ஒன் மெயின்ஸுக்கு அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னாலும் கூட இந்த கண்டென்ட்ஸை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி நீங்கள் இதில் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வரக்கூடிய குரூப் ஒன்க்கு அப்பியர் ஆகணும், இல்லை வரக்கூடிய நெக்ஸ்ட் சைக்கிளில் வந்து நான் குரூப் ஒன் மெயின்ஸ்லாம் அப்பியர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இப்போலேருந்தே இந்த புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? எல்லா டாபிக்ஸுமே 360 டிகிரி கவரேஜில் இருக்கப்ப இந்த மெயின்ஸ் புக்கை நம்ம படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரிலிம்ஸ்க்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் மெயின்ஸ்க்கு அப்பியர் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்ஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே ப்ரிலிம்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷனை முடிச்சிருக்கணும். அப்போதான் ப்ரிலிம்ஸும் ஈஸியாக கிளியர் ஆகும், மெயின்ஸுக்கும் நம்ம ரெடியாக இருப்போம். சரியா? ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய குரூப் ஒன் கேண்டிடேட்ஸ் நீங்கள் புக்கை பர்ச்சேஸ் பண்ணி என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வாங்கி நல்லா தரவாக படிச்சிருங்க. ஃபியூச்சரில் வரக்கூடிய குரூப் ஒன் ஆஸ்பிரன்ஸ் இப்போயே புக்கை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இந்த புக்கை பார்த்து கற்றுக்கோங்க. சரியா? ஒரு டாபிக்னு எடுத்தால் அதில் மொத்தத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி ரீசன்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ் வரைக்கும் அதில் ஆட் பண்ணி வைக்கணும். சரியா? ஸோ அதை எடுத்தோடனே நம்ம செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வராது. சரியா? ஸோ கையில் ஒரு சோர்ஸ் இருக்கப்ப அந்த சோர்ஸை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு அதுலேருந்து நம்ம பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு சோர்ஸ் மெட்டீரியலாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். சரியா? ஸோ புக்கை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுரேஷ் ஆன்லைன் ஸ்டோருக்கு போனீங்க அப்படின்னா இங்கே புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. 9 புக்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ.